வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு செய்தியை பற்றிய செய்தியை நாம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். செய்தி சேகரிப்பு என்பது இன்றைக்கு மிகவும் எளிதானதாக இருக்கிறது. காரணம் ஸ்மார்ட் போன்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் கருவிகள் ஆகட்டும், அல்லது ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இதன் மூலமாக செய்திகளை சேகரித்து உடனடியாக வெளியிடுவது என்பது இன்றைக்கு சாத்தியமாக இருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் மூலமாக. ஆனால் உண்மையில் இந்த செய்திகளை வாட்ஸ்அப்புக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் கொண்டு சேர்ப்பவர்கள் உங்களைப் போல என்னை போன்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த செய்தியை முதலில் கண்ணுறுகிறார்கள். உடனடியாக அதை ஒரு படமாகவோ வார்த்தைகளாகவோ அதை உங்களுக்கு சொல்கிறார்கள். முடிந்தால் வீடியோவாக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு செய்தி சேகரிப்புடைய நிலைமையாக இருக்கிறது. பல ஊடக நிறுவனங்கள் அதற்காக செய்தியாளர்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்கள் மாவட்டந்தோறும் தாலுகா அளவிலும் கூட இன்றைக்கு செய்தி சேகரிப்பு என்பது எல்லோரும் ஆர்வமாக செய்கிற ஒரு வேலையாக இருக்கிறது. இப்போது .com டிஜிட்டல் யுகத்துக்காக செய்தி சேகரிப்பாளர்களை இப்போது தேடிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த ஒருவர் செய்தியில் ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம். அவர் மதுரையில் இருந்தோ, திருநெல்வேலியில் இருந்தோ, அல்லது கோவையில் இருந்தோ, அல்லது வேறு தேசங்களில் இருந்தோ கூட செய்திகளை உடனடியாக டிஜிட்டல் உலகுக்கு சொல்லக்கூடிய ஆசை உள்ளவராக இருக்கலாம். அதற்கான திறமையும் விருப்பமும் உள்ளவராக இருக்கலாம். ஊடகவியலில் நிறைந்த அனுபவமும் அதே போல புதிய திசைவழிகளை ஊடகவியலில் உருவாக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் உள்ள அது போன்ற நண்பர்கள் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தொடர்பு எண் 9884360505. மீண்டும் சொல்கிறேன், 9884360505 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே போல editor@ippodu.com, editor@ippodhu.com என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கும் தொடர்பு கொண்டு அவருடைய விருப்பத்தை வெளியிடலாம். அவருடைய பணி என்பது என்னவாக இருக்கும் என்பதற்கு முதல் 3 மாதங்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அந்த பயிற்சியின் அடிப்படையில் நேரடியாக மக்களிடம் பேசி மக்களுடைய செய்திகளை முக்கியமாக கொண்டு சேர்ப்பது, அதை கொண்டு சேர்ப்பது எப்படி, நியூஸ் கேதரிங் எப்படி, கொண்டு சேர்ப்பது எப்படி, குறிப்பாக தங்களுடைய ஸ்மார்ட் போன்களில் இருந்தே எப்படி செய்திகளை தரவுகளை பதிவேற்றம் செய்வது, ஸ்மார்ட் போன்கள் மூலமாக செய்திகளை எப்படி உலகுக்கு சொல்லுவது என்பது பற்றி நம்முடைய குழு, ஊடகவியல் நிபுணர் குழு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும். இந்த பயிற்சிக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. இந்த 3 மாத காலத்தில் அவர்கள் நல்ல ஒரு செய்தியாளர்களாக, ஊடகவியலாளர்களாக மாறுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு காத்திருக்கிறது. ஏன் டிஜிட்டல் யுகத்துக்கான செய்தியாளர்களாக அவர்கள் ஆக வேண்டும் என்றால், இன்றைக்கு செய்தியாளர்கள் என்பவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட அச்சு ஊடகத்துக்கோ அல்லது தொலைக்காட்சி ஊடகத்துக்கோ தங்களை பயிற்றுவிப்பவர்களாக மட்டுமில்லாமல் தங்களுடைய மல்டிமீடியா ஸ்கில்ஸை, வீடியோவில் பேசுவது, எழுதுவது, படம் எடுப்பது என்பது போன்ற பன்முக திறமைகளை கொண்டவர்களாக அவர்களை உருவாக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு செய்தியை பார்க்கிறவர்கள் ஒரு நிமிட வீடியோவில் அந்த செய்தி இருந்தால் நான் படிப்பதை விட அதில் எளிதாக புரிந்து கொள்வேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறை அதிகரித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்களுக்காக இப்படி செய்திகளை வழங்குவது என்பது போன்ற நுட்பங்களை இப்போது .com ஊடகவியல் நிபுணர்கள் அவர்களுக்கு பயிற்றுவிப்பார்கள். இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக, மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பாக, வேலை வாய்ப்பாக அவர்களுக்கு அமையவிருக்கிறது. நிச்சயமாக இப்போது .com ஊடகவியல் பயணத்தில் உங்களுடைய நண்பர்களை இணைந்து கொள்ள சொல்லுங்கள். அவர்கள் எந்த பட்டப்படிப்பு படித்தவர்களாகவும் இருக்கலாம். ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய ஊடகவியல் படிப்புகள் என்பவை டிஜிட்டல் யுகத்துக்கானவை அல்ல. அவை பெரும்பாலும் பிரிண்ட் அல்லது டிவிக்காக அதிகமாக எழுத்து சார்ந்த அல்லது விஷுவல் கம்யூனிகேஷனாக, சினிமா சார்ந்து யோசிப்பவையாக இருக்கின்றன. டிஜிட்டல் யுகத்துக்காக வெகு சில இடங்களிலேயே படிப்புகள் இருக்கின்றன. எனவே அவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதை விட ஒரு செய்தி ஊடகத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற
தீராத ஆர்வம், உலகத்துக்கு உண்மையை சொல்ல வேண்டும், என் வழியாக அந்த செய்தி உலகத்துக்கு சென்று சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த தனியாத ஆர்வம் இருந்தால் போதும். அதற்கு பிறகு பயிற்சியின் மூலமாக அவர்களை நல்ல செய்தியாளர்களாக, ஊடகவியலாளர்களாக உருவாக்கி கொள்ள முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் சொல்லுங்கள். நிச்சயமாக அவர்களை பெரிய செய்தியாளர்களாக, தமிழ்நாடு உற்று நோக்குகிற, கவனிக்கிற செய்தியாளர்களாக நாம் மாற்றுவோம். இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.